மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் பிழைப்பான். அதாவது அப்பத்தை காட்டிலும் சாப்பாட்டை காட்டிலும் வார்த்தையில் என்ன இருக்கிறது? பிழைப்பு இருக்கிறது, வல்லம் இருக்கிறது, ஜீவன் இருக்குது, உயிர் இருக்கிறது. ஏசப்பா சொல்கிறாரு, சொன்ன வார்த்தை தான். அது யார்கிட்ட சொல்கிறாரு? பிசாசிட்ட சொல்கிறாரு. ஏன்னா இந்த கல் அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்கிறாரு, அப்பத்தினால் மாத்திரமல்ல, சாப்பாட்டில் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை வாயில் இருந்தால் போதும். அந்த வார்த்தை நமக்கு சாப்பாடை கொண்டு வரும், அப்பத்தை கொண்டு வரும், பிழைப்பை கொண்டு வரும். அதுக்கு தான் இந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும்? அறிக்கை எப்போல்லாம் நீங்கள் வாயில் திறந்து இந்த வார்த்தைகளை பேசுகிறீங்களோ அப்போது நீங்கள் வார்த்தையை என்ன செய்கிறீங்க? சாப்பிட்றீங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எப்படி சொல்கிறது அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது எரேமியா 15:16, தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ அந்த வார்த்தை கிடைக்கும் போது அந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சிடணும்? உட்கொள்ள வேண்டும். உட்கொண்ட பிற்பாடு நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? உட்கொண்ட பிற்பாடு நடக்கிற காரியம் இருதயத்துக்கு மகிழ்ச்சி, இருதயத்துக்கு சமாதானம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்கிறீர்களோ அப்போது உங்கள் இதயத்துக்கு மகிழ்ச்சி வந்துடும். எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குங்க, ஒரே கவலையாக இருக்குங்க, இதை நினச்சாதாங்க ஒரே இதாக இருக்குது, அப்படி இப்படிலாம் அனைவரும் சொல்கிறது கேட்குறோம். அப்போ இதுக்கு மாற்று வழி, இதுக்கு பரிகாரம் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளணும். இப்போ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும், அதுக்கு ஒரு கால் வலி, கை வலி, அதுக்கு உண்டான ஒரு மாத்திரை, அதுக்கு உண்டான ஒரு டானிக்கு, அதுக்கு உண்டான என்னென்னமோ சாப்பிடும்போது அது சரியாக போயிடுது அப்படின்னு நினச்சி தான் சாப்பிட்றோம். ஆனால் அதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கூட வல்லம் என்ன செய்யும்? கடந்து வரும். அதனால தான் நான் வாயை திறந்து சொல்லுங்கள், பேசுங்க அப்படின்னு சொல்கிறது. சொல்லும்போது இந்த வார்த்தை உங்கள் இதயத்துக்குள்ள என்ன செய்யுது? இறங்கி வருது. தேவனுடைய வார்த்தையை இருதய பலகையில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? இருதய பலகையில் என்ன செய்யணும்? எழுதணும். நீங்கள் இருதய பலகையில் எழுதி வச்சு அடிக்கடி அதை படிக்கணும், அடிக்கடி அதை யூஸ் பண்ணணும். ஏன்னா அதாவது நீங்கள் 24 நேரம் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்காது. தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே அப்படின்னு போட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, இப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன செய்து கிடைக்கிறது? அந்த கிடைச்ச உடனே அந்த வார்த்தை என்ன செஞ்சுன்னா நீங்கள் அதை உட்கொள்ளணும். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை கிடைக்காது. வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ஏதாவது செல்லை நோண்டிக்கிட்டு இருப்பீங்க, அல்லது யாரோ சொந்தக்காரங்க வருவாங்க, அவங்க கதையை பேசுவாங்க, எங்கள் மச்சான் வந்தாருன்னுவாங்க, மாமா வந்தார் அப்படின்வாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க, சம்மந்தக்காரர் வந்தாங்க, அவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பீங்க. இது நீங்கள் என்ன செய்றீங்க? அவங்க ஒரு காரியத்தை உங்களை பற்றி குறை சொன்னாலும் குற்றப்படுத்தினாலும் அது சொல்லும்போது அது உங்கள் உள்ளத்தில் என்ன செஞ்சுறீங்க? தங்க வச்சுறீங்க. தங்க வைக்கிறனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு விளைவின தாக்குதல் வரும். உங்களுக்கு குறித்து ஒரு தவறான எண்ணங்களோ, ஒரு குற்றங்களோ, ஒரு குறைகளோ, ஒரு கசப்பான காரியங்களோ, ஒரு வைராக்கியமான ஒரு காரியத்தை பற்றி உங்களை பற்றி 4 பேர் தவறாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் உள்ளத்தில் கொண்டு அதை சேர்த்து வச்சு இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி நீங்கள் சொல்லும்போது உங்கள் இதயத்தில் அது தங்கி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சுகத்தையும், உங்களுக்கு ஒரு பலத்தையும், உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும், உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் அது கொடுக்காது. வேறு என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன துக்கத்தினாலே உங்களுடைய ஆவி என்ன செய்யும்? முறியும். உங்கள் இதயத்தில் இருக்கிற சில சுகங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? குறையும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உட்கொள்ளாது. எப்போ நீங்கள் ஒரு வேறு ஒரு காரியத்தை மனதில் தங்க வச்சு அதை திருப்பி அதை நினச்சி திருப்பி அதை பேசுகிறீங்களோ அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? உட்கொள்கிறீங்க. உட்கொண்டு உள்ளே நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி சேர்த்து வைக்கிறதுனால உங்கள் உறுப்புகள், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற உங்கள் உள்ளான உறுப்புகள் பலப்படாது, உற்சாகமாக இருக்காது, சரியாக இயங்காது, சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது, அது ரிப்பேர் ஆகி போயிடும். கிட்னி ஃபங்க்ஷன் ஆகணும், கணையம் ஃபங்க்ஷன் ஆகணும், ஏன்னா இருதயம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் வந்துடும். எலும்பு தேஞ்சு போச்சு, அது வச்சு கணையத்தில் சில ப்ராப்ளங்கள், உணவு குழாயில் இது அடைச்சிருக்கு, ஸ்கின்னு இருக்குது, எலும்பு தேஞ்சு போச்சு, இப்படிலாம் பல டிபார்ட்மெண்ட்டு நம்மளோட உடம்புல இயங்கி கொண்டு இருக்கிறது. அது எல்லாமே சரியாக கர்த்தர் படைத்த படைப்பு எப்படியோ அதே மாதிரி உறுப்புகளை சரியாக இயங்கணும். அது எப்போது சரியாக இயங்காமல் சில ப்ராப்ளங்கள் வருது. ஆஞ்சியோ பண்ணுறாங்க, அது என்ன அடப்பு வந்துருச்சு அப்படின்றாங்க. ஆஞ்சியோ எதுக்கு ஆஞ்சியோ பண்ணுறாங்க? இருதயத்தில் அடப்பு வந்தால் ஆஞ்சியோ பண்ணுறாங்க. இருதயத்தில் கொழுப்பு போய் என்ன செய்யுமா? அடைச்சிக்கிட்டு திருப்பி வலி எடுக்கும், அல்லது ஹார்ட் அட்டாக் வரும், அல்லது ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனால் ஆஞ்சியோ பண்ணுறோம். அப்படின்னா இன்றைக்கி ஆஞ்சியோ பண்ணால் கிட்டத்தட்ட 2 லட்சம் வேணும். எவ்வளோ வேணும்? அந்த அடப்பை எடுத்து விடுறதுக்கு 2 லட்சம் வேணும். அப்போ திருப்பி 2 லட்சம் செலவு. இப்போ இதெல்லாம் ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சில வேண்டாத காரியத்தை, சில கசப்பான காரியத்தை, தேவனுக்கு விரோதமான காரியத்தை, சந்தேகமான காரியத்தை,
துக்கமான காரியத்தை, இழந்த காரியத்தை, நஷ்டமான காரியத்தை சிந்திச்சு வேதனைப்பட்டு நீங்கள் கவலைப்படுறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உறுப்புகளை சில ரிப்பேர் வருது. அந்த உறுப்பு ரிப்பேர் ஆகிறது காரணமே நம்ம தான் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் நம்முடைய உறுப்புகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் உட்கொள்ள வேண்டுமே தவிர தேவையில்லாத உலகப்பரமான வார்த்தைகளை உட்கொள்ளக்கூடாது. தேவையான உலகப்பர வார்த்தையை உட்கொண்டு அதை இங்கே சேர்த்து வைக்கக்கூடாது. அதை ரிமூவ் பண்ணி விட்டுறணும், டெலீட் பண்ணி விட்டுறணும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். தேவனுடைய வார்த்தை சொல்லி நீதிமொழிகளை தேவனுடைய வார்த்தையை உன் இறுதிய பலகைகளை எழுதி வைத்துக்கொள் அப்படிங்கிறார். நீதிமொழிகளில் 7ல் அதாவது தேவனுடைய வார்த்தையை இறுதிய பலகை வச்சு அதை உன் கைவிரலே கட்டி அப்படிங்கிறார். கைவிரலில் கட்டுங்கிறார். அப்போ நாங்கள் எப்போல்லாம் நீங்கள் கையை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும், பேசணும், அசை போடணும் அப்படிங்கிறார். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம நீங்கள் நினைக்கிறேன்டா எப்போ பார்த்தாலும் வந்தோடனே வசனத்தை சொல்ல சொல்கிறாரு, வசனத்தை அறிக்கை பண்ண சொல்கிறாரு அப்படின்னா அது உங்களுடைய நன்மைக்கு தான் நான் செய்கிறேன். நான் பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுடைய நன்மைக்கு தான். எல்லா இடத்துலையும் நான் போகிற இடத்துலாம் போகிறேன், கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வசனத்தை சொல்ல வைப்பேன். சொல்லும்போது அவங்களுக்கு இருக்கிற சில பிரச்சனைகள் அது வெளியேறுவதை அவங்களாலே உணர முடியும். பார்த்துக்கொள்ளுங்க, அப்போ தான் உற்சாகம் வரும். பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும், அசை போடணும். இப்போ சங்கீதம் 91ல் உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவேன், தூதரில் கட்டளையிடுவேன் அப்படின்னா அப்போ இது ஒரு நிறைய பேர் இது ஒரு மனப்பாட வசனமாக நினைக்கிறாங்க. அதில் என்னன்னா உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அப்படின்னா நம்முடைய பாதம் இருக்கு இல்லையா, பாதம் செருப்பு போட்டு நடக்கிறீங்க இல்லையா, அந்த பாதம் கூட என்ன செய்யக்கூடாதான், ஒரு கல்லில் இடிச்சிடக்கூடாதான். ஒரு கல்லில் இடிச்சிடக்கூடாது. கல் இடித்து நீங்கள் நிறைய பேர்த்துக்கு பார்த்தவங்களுக்கு பெருவரில் கல் இடித்து அது பெருவரில் எடுக்க வேண்டிய நிலம் வந்துடுது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது கர்த்தருக்கு. அதான் சொல்கிறேன், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா நம்ம எல்லாத்துக்குமே கர்த்தர் ஒரு தூதரை கொடுத்துருக்கிறார். எதுக்கு கொடுத்துருக்கிறான்னா நீ போகும்போது, நீ வரும்போது, நீ நடக்கும் போதும் உன் உடம்புல எந்த ஒரு காயம் பற்றக்கூடாது, உன் விரலில் கூட ஒரு காயம் பற்றக்கூடாது, உன் விரலில் கூட என்ன செய்யக்கூடாது, ஒரு காயம் பற்றக்கூடாது. அப்போ விரல்லே காயப்படாமல் இருக்கும்னா நம்ம சரீரத்தில் தலைமுதல் கால்வரை உள்ளான உறுப்புகளுக்கு அவர் பாதுகாப்பு தராமல் இருப்பாரா? கண்டிப்பாக பாதுகாப்பு தருவார். ஒரு சாதாரண ஒரு சுண்டு விரல், ஒரு பெருவிரல் எந்த கல்லில் இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கண்டிப்பான முறையில் நீ இடிச்சிருவ, தெரியாமல் போயிடுவா, யாராச்சும் இடிச்சிருவான், யாராவது போயிடுவான் வச்சிருவான். அப்போ அப்படி நடக்கும். ஆனால் அப்படி நடக்காத அளவுக்கு உனக்கு முன்னால் நான் தூதரை அனுப்பிக்கிட்டு இருக்கேன், தூதர் போயிட்டுருக்கிறாங்க. நீ கீழே விழுந்தாலும் உன்னை கைப்பிடிச்சி தூக்கி எடுக்கிறதுக்கு நான் தூதரை வச்சுருக்கிறேன். அதனால் தூதரை எடுத்து என்ன செய்யி நீ பயன்படுத்து அப்படிங்கிறார். நம்ம அதை தூதரை பயன்படுத்துகிறதே கிடையாது. எபிரேயர் 1:13-14 சொல்லப்பட்டிருக்கு. பணிவிடை ஆவிகளுக்கு நீங்கள் கட்டளை இட்டது உண்டா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பணிவிடை ஆவிகளுக்கு நமக்கு பணி செய்யும்படி நமக்கு கபிரியல் இருக்கிறாரு, மிகாவல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள அப்போ கூப்பிடணும். நல்லா தெரிஞ்சவங்களை நீ வெளியே போகும்போது தகப்பனே என் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளை இடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் வெளியே போய் கிளம்புறேன், வண்டியில் போகிறேன், வாகனத்தில் போகிறேன், ஆண்டவரே தூத பாதுகாப்பு, தூதர் பவனி எனக்கு கூட இருப்பதாக அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தூதர் உங்கள் கூட வருவார், கீழே விழுந்துட மாட்டீங்க, வண்டி அழகாக போய்கிட்டு இருக்கும். இதை நம்ம சொல்கிறது கிடையாது, இதை பேசுகிறது கிடையாது. எனக்கு நான் போகிறது, எனக்கு நான் வர்றது, அப்புறம் எங்கன்னா கீழே விழுந்துட்டு வர்றது. அப்போ நல்லா என்ன செய்யணும், இந்த வசனம் என்ன சொல்லுது, உன் பாதமே கல்லில் படக்கூடாது. அதுக்கு உன் கல்லில் படாத அளவுக்கு உனக்கு நான் இந்த தூதரை கொடுத்துருக்கேன், கபிரியலை கொடுத்துருக்கிறேன். கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதர் இருக்கிறாங்க. அவர் எடுத்து நீ என்ன செய்ய பயன்படுத்து அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உனக்குன்னு கொடுக்கப்பட்ட தூதருக்கு நீ கட்டளை போடு அப்படிங்கிறார். கட்டளை கமான் பண்ணு அப்படிங்கிறார். பணிவிடை ஆவிகளுக்கு என்ன செய்ய கட்டளை இட்டதுண்டா அப்படிங்கிறார். எபிரேயர் 1:13-14 பணிவிடை ஆவிகளுக்கு நீங்கள் கட்டளையிட்டது உண்டா அப்படிங்கிறார். அப்போ நீ கட்டளையிட்டு இருக்கிறியா, கூப்பிட்டுருக்கிறியா அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, அவங்கள கூப்பிட சொல்கிறாரு. கூடும்போது நம்மளை பாதுகாப்புக்கு நம்ம கூப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அதான் பணிவிடை ஆவிகள் நமக்கு பணி செய்யும்படி, நம்மளுக்கு உதவி செய்யும்படி அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதர் இருக்கிறாங்க. இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதர் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு தனிமையான ஆள் கிடையாது, நீங்கள் ஒதுக்கப்பட்ட ஆள் கிடையாது. உங்களுக்கு பணி செய்ய முடியும், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும், நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, வெளியூரில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு உங்களுக்காக பேசணும், என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு தூதரை கூப்பிட்டு, தூதரை எனக்குன்னு கொடுக்கப்பட்ட தூதரை இங்கே வாங்க, எனக்கு அந்த பஞ்சாயத்து இருக்கிறது, அந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு நீங்கள் போய் பேசி அது எனக்கு சாதகமாக வரும்படி நீங்கள் போய் பேசுங்க அப்படி என்று நீங்கள் அந்த தூதருக்கு சொல்லணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஜெபத்தில் அதை நீங்கள் சொல்லணும். பார்த்துக்கொள்ளுங்க. கபிரியல் அந்த வேலையை பண்ண, கபிரியல் டியூட்டி அந்த டியூட்டி தான். இங்கே இருக்கிறது அங்கிட்டு சொல்கிறது, அங்கிட்டு இருக்கு இங்கிட்டு சொல்கிறது. அவர் இந்த செய்தி அவர் சொல்கிறாரு. லூக்காவில் அந்த சகரியாட்ட சொல்கிறாரு, கபிரியல் சொல்கிறாரு, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கபிரியல் என்பவன், நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கபிரியல் என்பவன் இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்லும்படி அனுப்பப்பட்டு வந்தேன் அப்படிங்கிற எவ்வளோ ஒரு அவர் பேசுகிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க.
அவர் என்ன என்ன பேசுகிறார்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாசிங்க பார்ப்போம் லூக்கால. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். அவர் என்ன சொல்றாரு? அவர் எங்க இருக்கிறார்? அவர் எங்க நிற்கிறார்? எங்க இருக்கிறார்? அவர் பரலோகத்தில் பிதாவுக்கு பக்கத்தில் நிற்கிற காபிரியேல். அவர் சொல்றாரு, அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், இந்த வார்த்தையை, இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்லும்படி அனுப்பப்பட்டு வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், கபிரியலோட டியூட்டி என்னென்னா, இங்கே இருக்கிற செய்தி அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிற செய்தி நமக்காக பரிந்து பேசுகிறது, இந்த வேலையை செய்கிறது தான் கபிரியல். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வெளியூரில், நாகர்கோவில் ஒரு பெரிய பிரச்சனை, மதுரையில் ஒரு பெரிய பிரச்சனை, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, உங்களுக்கு பரிந்து பேச ஆள் இல்லை, கட்ட பஞ்சாயத்து, பெரிய பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட கபிரியலை கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு அந்த ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் போய் பேசுங்க. அப்புறம் கபிரியல் போய் சொன்னீங்கன்னா, கபிரியல் உங்களுக்காக பரிந்து பேசி அந்த உள்ளத்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவாரு, என்ன சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எப்படி இறுதித்த மாதிரி எல்லா வேலையும் உங்களுக்காக பண்ணிட்டு வந்துடுவார். அதான் கபிரியல் வேலை. உங்களுக்கு தெரியாது. ஏன்? இப்போ சூசேப்பர் இருக்கார். சூசேப்பர் என்ன பண்ணுறாரு, மரியாதை தள்ளி வைக்க நினைக்கிறாரு. நிச்சயம் பண்ணியாச்சு, கல்யாணம் முடிக்கிறதுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணோன்னா பரிசுத்தாவின் மூலமாக குழந்தை உண்டாயிருச்சு. அது சூசேப்பருக்கு தெரியுது. உடனே சூசேப்பர் என்ன பண்ணுறாரு, சூசேப்பர் இன்னொரு பேர் என்னது, யோசேப்பு என்ன பண்ணுறாரு, மரியாதை கல்யாணம் முடிக்கக்கூடாது, மரியாதை தள்ளி வச்சுக்கோன்னு சொல்லி அவராக முடிவு கட்டிட்டு, நாளைக்கு மரியாதை பார்க்க போகக்கூடாது, நாளைக்கு அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட போய் பேசக்கூடாது, நம்ம இதை கேன்சல் பண்ணிடுவோம், நிச்சயத்தை என்ன செஞ்சிடுவோம், கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஐயா தூங்கிட்டு இருக்கார். தூங்கும்போது கபிரியல் போகிறாரு. கபிரியல் என்ன பண்ணுறாரு, அந்த யோசிப்பட்டு அந்த என்ன சொல்கிறார், பேசுகிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க என்ன பேசுகிறாரு தெரியுமா? என்ன பேசுகிறாரு? அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், எப்படி சிந்திக்கிறாரு, தள்ளி வச்சிருந்து சொல்லி சிந்திக்கிறாரு. கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பார்த்தீங்களா? அப்போ அந்த யோசேப்பு தள்ளி வைக்க நினைக்கும் போது கபிரியல் போய் என்ன செய்றாரு, யோசேப்பே, நீ கல்யாணம் முடிக்கிற ஆள் சாதாரண ஆள் இல்லைப்பா, அது இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு கற்பத்தை சுமக்கிற ஒரு தாய், பரிசுத்தமான ஒரு தாய், பரிசுத்த ஆவி மூலமாக குழந்தை உண்டா இருக்குது. இயேசுன்னு சொல்லி குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு மரியாதை தேர்ந்தெடுக்கிறார் பிதா. புரிஞ்சுக்க, நீ பியூர் பரிசுத்த வாட்டி மரியாதை, நீ பாட்டு தள்ளி வைக்கன்னு சொல்லிக்கிறார், நீ செத்து போயிடுவ, ஒழுங்காக இருந்துக்க அப்படின்னு சொல்லி அந்த யோசேப் என்ன செய்கிறாரு, கபிரியல் போய் அட்வைஸ் பண்ணி தூக்க சொல்ல வைக்க. காலில் எந்திரிச்சு என்ன செய்கிறார், வேலையை போய் மரியாதை பார்த்து என்ன செய்கிறாரு, சேர்த்துக்கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வேலையை பார்த்தது யார்? தள்ளி வைக்க நினச்ச, பிரிக்க நினச்ச, உடைக்க நினச்ச, கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு நினச்ச அந்த யோசேப்புக்குள்ளே போய் என்ன செய்கிறாரு, கபிரியல் பேசுகிறார். அப்போ அதே கபிரியல் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கட்ட பஞ்சாயத்து, எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ தள்ளி வைக்கணும், அவளை ஒதுக்கணும், புருஷன் கூட சேரக்கூடாது, புருஷன் கூட பேசக்கூடாது, புருஷன் விட்டு ஓடணும் வைக்கணும், பொண்டாட்டி விட்டு ஓடணும் வைக்கணும், இப்படி எத்தனை கட்ட பஞ்சாயத்தெல்லாம் நடக்குது. அப்போ அப்படி நடக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லைன்னு கலங்க வேணாம். உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த கபிரியல் கூப்பிட்டு, என்ன இந்த பிரச்சனை இருக்கிற, நீ அந்த ஆளுக்கு சொன்ன கேட்க மாட்டேங்கிறார், நான் சொல்கிறது புரிய மாட்டேங்குது, கபிரியல் நீங்கள் போய் அந்த ஆள்கிட்ட பேசுனீங்கன்னா அந்த ஆள் புரிஞ்சுக்குவார். எப்படி யோசேப்பு புரிஞ்சுக்கிட்டார், அதே போல் இந்த ஆள் புரிஞ்சுக்குவார்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கபிரியலை அந்த கூப்பிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் போய் எல்லா வேலையும் முடிச்சு வந்துடுவார். உங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் வராது. ஒரு அலையிலே சொல்லுங்க, புரிஞ்சிருக்கா? புரிஞ்சு போச்சா? எத்தனை பிரச்சனைகள் வருது குடும்பத்தில், புருஷனுக்குள்ளே பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை வருது. அது தீர்க்கறதுக்கு எங்கிட்ட இருந்த கட்ட பஞ்சாயத்தில் ஒருத்தர் வருவான், அவன் 32 வார்த்தையை பேசுவான். எதுக்கு? புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி வேணாம், ஒன்று வேணாம். இந்த செய்தி இங்கே சொல்கிறவருக்கு கபிரியல் ஒருத்தர் இருக்கிறார். வந்தாரா வரலையா யோசேப்புக்கு? அவர் செஞ்ச வேலையை நல்லா கவனிங்க. என்னென்ன வேலை பார்த்துருக்கிறார் அவர். இயேசுவை இயேசு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சது யார்? சொன்னது யார்? யாருக்கு முதல் சொல்கிறாரு? ஆடு மேய்க்கிறவர்கள் இரவு நேரத்தில் குளூரில் என்ன செய்கிறாங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டக்குன்னு தூதன் நிற்கிறார், நின்று இந்த மாதிரி தாவீதின் ஊரில் இயேசு பிறந்திருக்கிறாரு, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆடு மேய்ப்பவர்களுக்கு தான் முதல் செய்தி என்ன செய்யுது, கபிரியல் சொல்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கபிரியல் எங்கெங்கே என்ன வேலை பார்த்துருக்காருன்னா, அநேக செய்திகளை போய் அவர் பரிமாற்றம் பண்ணுறார், இதயத்தை மாற்றுறார். இதுதான் கபிரியல் செய்யக்கூடிய ஒரு வேலை, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இதே போல் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சொந்தத்தில், நம்முடைய வேலை காரியத்தில், நம்மளுக்கு சம்பந்தக்காரங்க வீட்டில், மாமியார் வீட்டில் எத்தனையோ பிரச்சனைகள், பேசாமல் கசப்பை மனதில் வச்சுக்கொண்டு, எதிர்ப்பு மனதில் வச்சுக்கொண்டு, சண்டை போட்டுக்கிட்டு, அவங்க நீங்கள் பேசினாலும் அவங்க பேசாமல், இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. கல்லான இறுதியை லகுவான இறுதியை மாற்றுக்கிறவர், எவ்வளவோ காரியம் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதை போய் நம்ம போய் பேசினாலும் கதை நடக்காது. ஆனால் கபிரியல் தூதர் போய் பேசுவார். எப்போ பேசுவார்? நைட்டில் தான் போய் பேசுவார் அவர். கபிரியல் எப்போ பேசுவார்?
நைட்டில் தான் பேசுவார் பார்த்துக்கொள்ளுங்க. ஆடு மேய்ப்பவர்கள் மத்தியில் போய் நைட்டில் தான் பேசுகிறார். அவங்க ஆடங்க உட்கார வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, உட்காந்து படுத்துருக்காங்க, சில பேர் உட்காந்துருக்காங்க, பேசுகிறார் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதே போல் தான் கப்ரியேல் போய் எல்லா இடத்துலையும் என்ன செய்வார், இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இப்படி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஏன்னு கேட்டால் உங்கள் பாதமே கல்லில் படாத அளவுக்கு தூதரை கட்டளை போட்டிருக்குன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்கிறாருங்க. எவ்வளோ நம்ம மேலே எவ்வளோ ஒரு இரக்கத்தை வச்சுருக்கிறாரு, எவ்வளோ ஒரு கிருபி வச்சுருக்கிறாரு. யார் உலக மக்களுக்கு தெரியுமா கர்த்தர் நம்ம மேலே வச்சுருக்கிற அந்த பாசத்தையும் அன்பையும் தயவையும் யாருக்கான்னு தெரியுமா? நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாரு, நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பாதுகாப்புக்காகவே தூதரை நம்மளுக்கு ஒருத்தருக்கு அனுப்பி விட்டுருக்காரு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சுண்டு விரலில் கல்லில் பற்றக்கூடாது, உனக்கு தூதர் இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் தூதரை கூப்பிட்டுட்டு போங்க. எங்கே போனாலும் கீழே விழ மாட்டேங்க, கீழே அடிபடாது, ரத்தம் வராது உங்களுக்கு. பாதுகாப்பு இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு. பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும், காலையில் எழுந்திரிச்சோன்னே தகப்பனே என் குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் வைக்கிறேன், என் பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் வைக்கிறேன், தேவ பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. என் பிள்ளை எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் தூதர் பவனி கூட இருக்கணும், என் பிள்ளையை பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சொன்னால் தான் அவங்க வருவாங்க. சொல்லாமல் வரவே மாட்டாங்க. சொன்னால் தான் வருவாங்க. எல்லாத்தையும் வாயை திறந்து என்ன செய்யணும், அதுக்கு தான் வாயை திறந்து பேசணும். உன் வாயை விரிவாக தர சொல்லுங்கள். வாயை திறந்தால் தான் நன்மையில் நிரப்புவார். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, ஓ எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா சத்தம் வந்துருங்க. ஹல்லேலூயா. இந்த உலகம் பொல்லாங்குள்ள கிடக்கு, பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். அதுக்கு நம்ம பாதுகாப்பு தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். வார்த்தை தவிர எதுவுமே கிடையாது பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் வார்த்தையை பேசுங்க. பிள்ளை மேலே வாக்குத்தத்தை வைங்க, குடும்பத்து மேலே வாக்குத்தத்தை வைங்க. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், குடும்பத்து மேலே வார்த்தை வைங்க. நான் பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பேன், பிள்ளை மேலே வார்த்தையை சொல்லுங்கள். நான் இஸ்ரவேலுக்கு உண்டாக சந்தோஷம் சமானத்தை பார்ப்பேன். என் குடும்பம் என் பிள்ளைகள் இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த வசனத்தை டெய்லி நீங்கள் சொல்லுங்களேன். உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு வசனம் இருக்கிறது, நாங்கள் இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாக வாசிங்க பார்ப்பதை. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி என்ன செய்ய, மனப்பாடம் பண்ணி உங்கள் குடும்பத்துக்கே இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு பாதுகாப்பு வந்துடும். உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு விளைவின தாக்குதல் வராது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் இஸ்ரவேலில் அடையாளங்களும் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், செங்கடலில் பிளந்த அற்புதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, யோர்தானை கடக்கு போன அற்புதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, கசப்பான தண்ணியை மதுரை மாட்டின அற்புதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, மண்ணாவை வர வச்ச அற்புதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ இஸ்ரவேலில் மக்கள் வரும்போது அவங்க 40 வருஷம் வரும்போது அற்புதங்களை அதிசயங்களை சந்திச்சு வந்தாங்க. அவர்கள் செருப்பு கூட பழுதாகலை, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தையை சொல்லும்போது இந்த வார்த்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. புரிஞ்சா? இந்த வசனத்தை டெய்லி சொல்லணும். டெய்லி சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம், உங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை, உங்கள் பிள்ளைகளுக்கு சுகம், உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கரைத்தை அதிலிருந்த நேரத்தில் சரியாக கர்த்தர் செஞ்சிருவார். நீங்கள் வார்த்தை அந்த வார்த்தைகளே நான் என்ன இது சாதாரண காரியம் இல்லை. வார்த்தை என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, உருவாகாத ஒரு காரியத்தை உருவாக்குறது தான் தேவனுடைய வார்த்தை. உலர்ந்து போன எலும்பை பார்த்து பேசினார் நடந்துச்சா நடக்கலையா? அதே போல தான் ஞானிகள் வெட்கப்படும்படியாக பேதைகளை ஞானியாக மாத்திர வல்லமா. ஆமென் சொல்லுங்கள். அதனால் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க, அறிக்கை எடுங்க, பிள்ளை மேலே வார்த்தை வைங்க. என் பிள்ளைகளுக்கு மாதம் 10,000 போட்டுக்கிட்டு இருக்கேன், 1000 போட்டுக்கிட்டு இருக்கேங்கிறதுல அது வேறு. பணம் இருக்கலாம், பணம் சுகத்தை கொடுக்காது, பணம் நிம்மதியை தராது. நீங்கள் போட்டு வைங்க, சேர்த்து வைங்க, தவறு இல்லை. ஆனால் வாக்குத்தத்தை வைக்கும் போது வாக்குத்தத்தை உங்கள் பிள்ளைகளுக்குண்டான எல்லா காரியத்தையுமே கொண்டு கொடுத்துரும். அது இப்போ இருந்து நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிங்க. பிள்ளையை படிக்கிறதுங்களா, என் பிள்ளை மேலே இந்த வார்த்தை வாய்க்கிறேன். பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை வருது, பிள்ளைக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தை. டக்குன்னு இந்த ஆண்டவர் இந்த வசனத்தை என் பிள்ளை மேலே வைக்கிற ஆண்டவரே, டக்குன்னு உடனே வாயை திறந்து பேசிடணும். நான் வசனம் தியானிக்கல எனக்குள்ள அக்கினி மூடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு உண்டாக சமானத்தை நான் பார்ப்பேன்.
நான் பிள்ளைகள் இந்த வார்த்தை எப்போல்லாம் பிள்ளை சம்மந்தப்பட்ட வார்த்தை பைபிள் எப்பப்போ வருதோ அப்போல்லாம் நீங்கள் உடனே உங்கள் பிள்ளைகள் மேலே என்ன செய்யணும்? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வச்சிடணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா.